அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். புதுக்கோட்டையில் உள்ள அவரது இலுப்பூரில் உள்ள வீட்டில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், புதுக்கோட்டையில் மட்டும்தான் சோதனை நடைபெறுகிறதா? என்ன விவரம்? முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. 3 வாகனத்தில் வந்த அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் அவருடைய சொந்த ஊரான இலுப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல இந்த சோதனையை காலையிலிருந்து நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லத்துல நடத்தப்பட்ட சோதனையில் எடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தபோது அவர் மீது எழுந்த புகாரின் அடிப்படையில வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டது. அதே போல அவர் பல்வேறு தொழில்களில் அவருடைய குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கு குவாரிகளை நடத்தி வருகிறார்கள். அதே போல கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்தி வரக்கூடிய நிலையில வருமான வரித்துறை ஏற்கனவே வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனை நடத்தியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக எடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வருமான வரித்துறை அளித்த அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகிறது. லாவண்யா, கோகுல், இந்த சோதனை முன்னாடி பதிந்த வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படுகிறதா? ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலில் இருக்கிறது. தற்போது பிரச்சாரத்தையும் தொடங்கவிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சோதனையானது எவ்வாறு பார்க்கப்படுகிறது கோகுல்? நிச்சயமாக அமலாக்கத்துறை சோதனை என்பது ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனை அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரமாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய தொடர்புடைய இடங்களில் 2 முறைக்கு மேல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு சம்மன்லாம் அனுப்பி விஜயபாஸ்கர் அவருடைய தந்தை உள்ளிட்டோர்களிடம் நேரடியாக விசாரணையெல்லாம் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில பல ஆவணங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு அளிக்கப்பட்டு அமலாக்கத்துறை சில மணி லாண்டரிங் இருப்பதாக, அதாவது சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக தற்போது சோதனையில் ஈடுபட்டு வராங்க. அதுக்கு பின்னர் தான் தெரிய வரும் அடுத்த கட்டமாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை குறித்து பின்னர் தகவல் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவசியம் புதுக்கோட்டை இலுப்பூரில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க கூகுள்? மேலும் இப்போ முன்னாள் அமைச்சர் எங்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கா? நிச்சயமா 3 வாகனங்களில் வந்த ஏறக்குறைய 10 அதிகாரிகளுக்கு மேல் அங்கு சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. அங்கு மட்டுமில்லாமல் அடுத்த கட்டமாக அவரோடு தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனையானது நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பணிக்காக அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு முன்னாள் அமைச்சருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது. குறிப்பாக விஜயபாஸ்கர் 3 தொகுதி அவரோடு தொடர்புடைய இருக்கிறது. 3 தொகுதிகளுக்கு அவர் தேர்தல் பணியாற்றி வருகிறார். புதுக்கோட்டை, திருச்சி சட்டமன்ற தொகுதி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியும் அவருடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியும் இதில் வருகிறது. விராலிமலை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். விராலிமலை தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருகிறது. இது போன்ற 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்து தேர்தல் பணியாற்றி வரக்கூடிய விஜயபாஸ்கருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை சோதனை என்பது இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. கோகுல், இந்த சோதனையை தொடர்ந்து மேலும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் கூட இந்த விசாரணைக்கு எதுவும் கூட்டிச் செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? அது குறித்த விவரம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமா ஏற்கனவே வருமான வரித்துறை சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள்லாம் கிட்டியது. குட்கா புகார் என்பது இந்த வருமான வரித்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வருமான வரித்துறையால் தான் அந்த குட்கா ஆவணமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குறித்து தான் சிபிஐ விசாரணை எல்லாம் நடைபெறக்கூடிய நிலையில தற்பொழுது அமலாக்கத்துறையும்
இந்த சோதனை நடத்தி வர்றாங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அவருடைய தொழில் சார்ந்த நிறுவனங்களிலும் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக சோதனை நடைபெறுகிறது. அடுத்த கட்டமாக தான் சம்மன் அளித்து விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று மாலை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிய வரும். இந்த இடம் மட்டும்தானா, அடுத்த கட்டமாக அவருடைய தொடர்புடைய மற்ற இடங்களிலும் இந்த சோதனை விரிவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் போக போக சில மணி நேரங்கள் கழித்து இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும். இந்த சோதனை குறித்த தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.